வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா, அந்த நல்லதை எதிர்பார்க்குற மனசு உங்ககிட்ட இருக்கிறனால தான் இது எல்லாமே உங்கள் கண்ணில் தொடர்ந்து பட்டுட்ருக்கு. ஆகவே நாம் கொடுத்த ஒவ்வொரு பதிவுகளுமே பலருடைய வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இதுவரை அவர்கள் வாழ்வில் விடை கிடைக்காத பல கேள்விகளுக்கு விடைகளை கொடுத்துருக்கு. தன்னை சுற்றி எப்போவுமே ஒரு நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி வச்சுக்கணுன்ற அந்த எண்ணத்தோடு இன்றைக்கி நல்லதை தேடி பயணிச்சுட்டு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றிகளை சொல்லிக்கிறேன். இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய பதிவுகளிலேயே குறிப்பிட்ட சில பதிவுகள் உங்கள் கண்ணில் படுவதே உண்மையிலுமே உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருப்பதற்கான அறிகுறிகள் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த பதிவுகளில் கொடுக்கக்கூடிய கணிப்புகள் உங்கள் வாழ்வில் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துருன்ற நம்பிக்கையில் தான் இந்த பதிவுகளை நான் கொடுக்குறேன். அந்த வகையில் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு. உங்களுடைய பார்வையில் இந்த பதிவு பட்டு விட்டாலே நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள், இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது. உங்கள் பக்கத்திலே தான் கடவுள் இருக்கார். இன்றைக்கி வரக்கூடிய கஷ்டங்களும் வேதனைகளும் எதையோ ஒரு உண்மையை சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த சூழ்நிலைகள் உருவாயிருக்குன்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் நல்லதே நடக்கும். ஆகவே இந்த பதிவில் ஒரு 6 ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசையாக மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக அமையப்போகுது. அந்த ராசிக்காரர்கள் யார் யார், அதில் உங்கள் ராசி இருக்கா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய நபர்களுடைய ராசிகள் இருக்கா, உங்கள் வாழ்க்கை துணையுடைய ராசிகள் இருக்கா, உங்கள் குழந்தைங்களுடைய ராசிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு பதிவுகளை பார்த்துக்கிட்டு நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க, நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசினவங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்ன, ஐயா ஜாதகத்திலே நல்ல நேரமே இருந்தாலும் எல்லா விஷயமும் நல்லா இருந்தாலும் என்னன்னே தெரியல, வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை, என்னன்னே தெரியல, எதை பண்ணாலும் ஒரு தடங்கள், என்னன்னே தெரியல, எதை முயற்சித்தாலும் தோல்வி அப்படின்னு சொன்ன நபர்களுக்கு எல்லாமே கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பு தான் இந்த பல வருடத்திற்கு பிறகு ஒரு நல்ல சக்தி வாய்ந்த ஒரு நாளாக வந்துள்ள இந்த ஆடி அமாவாசை. உங்கள் வாழ்வில் எதெல்லாம் பிரச்சனை, கஷ்டம், கவலைன்னு நீங்கள் நினச்சிங்களோ அவை அனைத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு மிக அற்புதமான சக்தி வாய்ந்த நாள். கடவுள் அருளால், உங்களுடைய நல்ல மனசால், அதனால தான் இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இனி இந்த நாளின் மூலமாக உங்கள் வாழ்வில் பல நல்லது கொண்டு வந்து கடவுள் சேர்க்க போகிறாரு. ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ அதே போல தான் நம்பிக்கையோட நம்ம கையால் தயாரித்து கொடுத்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இன்றைக்கி எல்லாருடைய வீட்டு பூஜை அறையிலுமே நமது சாம்பிராணி தான் இருக்குது. இன்றைக்கி வாங்கினவங்க எல்லாருமே மனசார ஐயா நீங்கள் சொன்னதை விட நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் கேட்ட மாற்றங்கள், பார்த்த மாற்றங்கள் நிறைய அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன அந்த அனுப்பின ரிவ்யூ எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டு தான் இருக்கோம். பாருங்கள் ஐயா, ஒரு நல்ல ஆன்மீக பொருளினுடைய பலன் அந்த மனிதனை சுற்றி எப்போதுமே நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். இந்த காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டம். உங்களை சுற்றி நல்ல அதிர்வலைகளை நீங்கள் உருவாக்கி கொண்டாலே போதும், மீதி எல்லா யோகமும், எல்லா மாற்றமும், எல்லா வெற்றியையும் ஒரு மனிதனால் கொண்டு வர முடியும். இதுதான் நடைமுறையில் சாத்தியம். சரிங்களா? ஆகவே இந்த ஆடி மாதத்தை முன்னிட்டு நம்ம கொடுத்தோம் 1 கிலோ ஆஃபரு. இதில் 1 கிலோ வாங்குறவங்களுக்கு ஒரு ஜாதக பலன் இலவசமாக கணித்து தரப்படும். அது மட்டும் இல்லாமல் பஞ்சகவ்ய விளக்கு, 12 பஞ்சகவ்ய விளக்கு முற்றிலும் இலவசம். இதோடு இல்லாமல் பார்த்திங்கன்னா பண ஈர்ப்பு தன்மைக்கான சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருளாகிய சிவப்பு குண்டின்மணிகள் 11, கோமதி சக்கரங்கள் 11ன்னு சொல்லி ஒரு பெரிய ஆஃபராகவே கொடுத்தோம். இந்த ஆஃபரில் தான் இன்றைக்கி நிறைய பேர் வாங்கிட்டுருக்கீங்க. வாங்கினவங்களை விட இன்றைக்கி சஜஷன் பண்ணி நண்பர்கள், உறவினர்கள்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி வாங்க சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அவங்க எல்லாருமே எனக்கு மெசேஜ் பண்ணி இப்போ ஆர்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆகவே ஆர்டர் பண்ண, வாங்கி மீண்டும் மீண்டும் வாங்கி கொண்டிருக்கும் அந்த நல்ல உள்ளங்களுக்கு நான் நன்றிகளை சொல்லிக்கிறேன். இந்த உலகில் பிறந்துள்ள, வளர்ந்து கொண்டிருக்கும், வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குமே நல்ல எதிர்காலம் இருக்குது. இதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். அதை தெரியாமல் தான் நிறைய நபர்கள் அவங்களுக்கான சோதனை காலத்தை அவங்கவுங்களே உருவாக்கிக்கிறாங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன் என்னன்றதை பார்ப்போம். ஐயா, நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருப்போம், ஐயா நாட்களிலேயே ஒரு சில நாட்கள் தான் மிக சக்தி வாய்ந்த நாட்களாக வருது. அந்த நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் நபர்கள் புத்திசாலிகள் அப்படின்னு நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருப்போம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே வருடத்தில் வரக்கூடிய மாதங்களிலேயே இந்த ஆடி மாதம் மிக மிக சக்தி வாய்ந்த மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருப்போம். சரிங்களா? அதாவது அந்த ஆடி மாதத்தில் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை செய்வதை விட
அடுத்து ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்ற திட்டங்களை வகுக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த மாதம். அந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன திட்டங்கள், இதெல்லாம் என் லைஃப்பில் அடுத்து நடக்கணுங்க, இதையெல்லாம் நான் அடுத்து பண்ண இருக்கேங்க, என் பிஸ்னஸ் இப்படிலாம் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்கன்னு சொல்லி அந்த ஆடி மாதத்தில் உட்காந்து எந்த ஃபேமிலியில் எந்த குடும்பத்தில் உட்காந்து கணவன் மனைவி அல்லது தொழில் செய்யணும்னு எண்ணம் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் மன அமைதியுடன் நடந்து முடிஞ்ச சோதனை தரும் விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு மனசை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு உட்காந்து திட்டமிடுதலை கொண்டு வராங்களோ அந்த குடும்பம் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்த மாதம். அப்போ ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்கிறப்ப இதில் கூடுதல் சிறப்பாக வருவது தான் இந்த ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை நான் பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன். ஒவ்வொருத்தர் ராசிக்குமே ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க லைஃப்பில் நிறைய நல்லது நடந்திருக்குங்க. நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், நம்ம கடந்த பல பதிவுகளில் சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா தட்சிணாயனம் காலம், இந்த தட்சிணாயனம் காலத்தில் வரக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாருன்றது எல்லாமே நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருந்தோம். இப்போ அந்த ராசிக்காரர்கள் யார் யாருன்றது எல்லாமே நம்ம சொல்லி அவர்களுக்கான இந்த ஆடி மாதத்தில் கடவுள் கொடுத்த அந்த அற்புத வாய்ப்பு என்ன அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? முதல்ல இந்த ஆடி அமாவாசை, சரிங்களா, 12/8/2026 இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த நாள் பாருங்கள், சனி பகவானுக்கு உகந்த நாள். இப்போ பாருங்கள், நிறைய ராசிக்காரங்க சனி பகவானுடைய தாக்கத்தில் பாருங்கள் நடந்து முடிஞ்ச சனி பயிற்சியில், அதாவது 7.5 சனியிலிருந்து வெளியே வந்த சில ராசிக்காரர்கள் அதில் நடந்த விளைவுகள்லேருந்து இன்னும் வெளியே வரல. அந்த நடந்த ஒவ்வொரு சோதனைகள்லேருந்தும் மன அழுத்தத்திலேருந்து இன்னுமே வெளியே வரல. இப்போ நடந்து கொண்டிருக்கும் சனி பகவானுடைய தாக்கத்தில் உள்ள ராசிக்காரங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களும் அதே ஒரு குழப்பத்தில், கஷ்டத்தில், வேதனையில், சோதனையில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ள அந்த ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சனி பகவானுக்கு உகந்த நாளாக பூசம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த நாள் சனி பகவானுக்குரிய நாள். சனி பகவான் யார்? கர்மகாரகன். ஒரு மனிதனுடைய வாழ்வில் அந்த மனிதன் சிந்திக்கக்கூடிய சிந்தனை, செய்யக்கூடிய செயல், பேசக்கூடிய வார்த்தைகள், இதற்கு எல்லாமே அதற்கான பலனை உடனே தரக்கூடியவர். சரிங்களா? நீதியுடன் நேர்மையுடன் நடக்கக்கூடிய நபர்களுக்கான பலன்களையும் நீதி நேர்மை தவறி நடக்கக்கூடிய மனிதர்களுக்கான பலன்களையும் அந்தந்த காலகட்டத்திற்கு அனுபவ ரீதியாக கொடுத்து எந்த மனிதனாக இருந்தாலும் நாளைக்கு மனம் தெரிந்து நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான வழிகளை அமைத்து கொடுப்பவர் தான் சனி பகவான். அப்படிப்பட்ட அந்த சனி பகவானுக்குரிய நாட்களாக வந்தது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் இந்த ஆடி அமாவாசை நாள். இந்த நாளில் நம்ம சொல்லியிருக்கோம், பல பேர் ஜாதகம் பார்த்தவங்க, ஜாதகம் கேட்டவங்க, பார்க்கணுன்னு சொல்லி கேட்டவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க, ஐயா எல்லாம் நல்லா இருந்தாலும் எனக்கு எதுவும் நல்லது நடக்க மாட்டேதுங்க, எந்த மாற்றம் வரும். பெரும்பாலும் பாருங்கள், முன்னோர்களுடைய வழிபாடுகள் செய்யாத நபர்களுடைய வீட்டில், வாழ்க்கையில், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் ஏதாவது ஒரு மேலே ஏறி அவங்களால வர முடியாது. ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்கும். ஒரு கவலை தோய்ந்த ஒரு முகத்தோடு தான் இருப்பாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று போனால் ஒன்று வாக்குவாதம், சண்டைன்னா மருத்துவ செலவு, அதாவது ஒரு டிப்ரெஷன் வாழ்க்கையிலேயே இருந்துட்டுப்பாங்க. ஏன்னா இதையும் நீங்கள் கவனிக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாரும் அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்குறாங்க, பரிகாரங்கள் வழிபாடுகள் பண்ணுறாங்க. இதெல்லாமும் பண்ணக்கூடிய அந்த நபர்கள் முன்னோர்கள் வழிபாட்டையும் சரிவர செய்ய வேண்டும். ஏன்னா முன்னோர்கள் வழிவிட்டால் தான் குலதெய்வத்தினுடைய அருளே கிடைக்கும். சரிங்களா? அப்போ முன்னோர்களுடைய வழிபாடு இங்கே மிக மிக முக்கியம். நிறைய நபர்கள் அதை பண்ணுறாங்க சரியான நேரத்தில். சில நபர்கள் அதை அந்த முன்னோர்கள் வழிபாடே செய்வதில்லை. ஆனால் அவர்கள் அதையெல்லாம் அவங்களுக்கு மறந்துடுறாங்க. அதாவது அந்த விஷயத்தையே கவனத்தில் வைக்காமல் வேறு எதனால் நமக்கு பிரச்சனை வருதுன்னே தெரியலையேன்னு சொல்லி அவங்க ஜாதகம் பார்த்துட்டு பரிகாரம் பண்ணிட்டு இது எல்லாமே தேடி அலைஞ்சிட்ருப்பாங்க. என்ன சொல்யூஷன் அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. அப்போ ஆடி மாதம் வரக்கூடிய இந்த நாளில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இப்போ நம்ம பார்ப்போம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக இந்த நாள் அமையப்போகுது, இவர்கள் வாழ்வில் என்னென்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரப்போகுது அப்படின்றது எல்லாமே இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசிக்காரர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில் உள்ள நபர்கள். ஆமாங்க, கன்னி ராசியில் பிறந்த ஒவ்வொரு நபர்களுமே நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த மாதிரி குணம் கொண்டவர்கள், எப்படிலாம் யோசிப்பீங்கன்றதை எல்லாமே நம்ம பல பதிவுகளில் பார்த்துட்டோம். அதாவது அன்பு பாசத்திற்கு ஏங்கியவர்கள், மென்மையான குணம் கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயம்னாலும் இவங்க கண்ணு கலங்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு ரோட்டில் கஷ்டப்படுற
யாராவது ஒருத்தரை பார்த்தா கூட இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணு கலங்கும். அந்த அளவுக்கு ரொம்ப மென்மையானவர்கள் கன்னிராசிக்காரங்க. ஆனால் அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்ரீம் லைஃப்பை அடைய முடியாமல் தான் தவிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க கனவு வாழ்க்கை வாழ்பவர்கள். நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். நிறைய பாருங்கள் இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நடக்கணும், இப்படி வரணும், இந்த விஷயம் எனக்கு எப்படி இருக்கும். ஒரு சின்ன ஒரு பென்சில் அவங்க கையில் இருந்தால் கூட அதை அழகுபடுத்தி வச்சுருப்பாங்க. நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். கன்னிராசியில் பிறந்தவர்கள் அந்த அவங்களுடைய செயல்பாடுகள் இப்படி தான் இருக்கும். ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா கூட அது வண்ணமயமாக இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும், தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுன்ற மாதிரி ரொம்ப கற்பனை திறன் கொண்ட இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை, இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை நீங்கள் தானம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஆடி மாதம் பெண் தெய்வங்களுக்கான ஒரு மாதம். சரிங்களா? நான் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருந்தேன், ஐயா இந்த மாதத்தில் யாருமே வீட்டிலே ஆகட்டும் வெளியிலே ஆகட்டும் பெண்களிடம் கோபப்பட்டு அவங்களுடைய சாபத்தை பெறும் அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபடாதீங்க, கோவப்படாதீங்க, சண்டை பண்ணாதீங்க. வீட்டில் உங்களுடைய மனைவி, உங்களுடைய தங்கச்சி, உங்களுடைய தாய், இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எப்போவுமே அவங்கக்கிட்ட நம்ம பிரச்சனைகள் பண்ணக்கூடாது, அவங்கள சண்டை பண்ணக்கூடாது, அவங்கக்கிட்ட அவங்கள மனசு நோகடிக்கக்கூடாது தான். சரிங்களா? குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் பெண் தெய்வங்களுக்கான மிக சக்தி வாய்ந்த மாதம். இந்த மாதங்களில் குறிப்பாக பெண்களுடைய கோபத்தை சம்பாதிக்கக்கூடாது, அவர்களுடைய வாயில் விழக்கூடாது, அவர்கள் நம்மளை நோக்கி நெகட்டிவாக எந்த வார்த்தையும் இந்த மாதங்களில் பேச வைக்கக்கூடாது. பேசுனா அது நடக்கும். அந்த மாதத்தில் இந்த குறிப்பாக இந்த கன்னி ராசியில் பிறந்த பெண்கள் இந்த ஆடி மாதத்தில் அழுகவே கூடாது, வீட்டில் அழவே கூடாது. இந்த மாதம் முடிகிற வரைக்கும் மனசு நொந்து வீட்டில் அழுதுட்டிங்கன்னா அங்கே மேலும் மேலும் கஷ்டங்கள் வந்துட்டுருக்கும். இதை கன்னிராசியில் பிறந்த பெண்கள், ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், கன்னிராசி பெண்கள் அவங்க மகாலட்சுமி, அவங்க பெண் தெய்வம், அவங்க தான் இந்த வீட்டுக்கு. ஏன்னா அவங்க அன்பு பாசத்திற்கு ஏங்குபவர்கள், உண்மையான அன்பு பாசத்திற்கு ஏங்குபவர்கள். அதுதான் உலகத்தில் உண்மைன்னு நம்புகிறவங்க. காசு பணம் சொத்து பத்தெல்லாம் அதுக்கப்புறம் முதல்ல உண்மையான ஒரு விஷயம் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன தேவைன்னா உண்மையான அன்பு பாசம்தான் தேவைன்றதை உணர்ந்த முதல் ராசி இந்த கன்னி ராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட கன்னி ராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதத்தில் பெண்களுக்கு, வயதான பெண்களுக்கு நீங்கள் செய்யும் தானம், இந்த அமாவாசையில், ஆடி அமாவாசையில் வயதான பெண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தானம் அன்னதானமாக இருக்கலாம், சரிங்களா, அல்லது வஸ்திர தானமாக இருக்கலாம். நீங்கள் உங்களால் முடிஞ்சதை ஒரு தானத்தை நீங்கள் செய்வது கன்னிராசிக்காரர்களுக்கு அதான் நான் சொன்னமே, எதை எடுத்தாலும் ஒரு தடங்கள், தாமதம், முன்னேற்றமே இல்லைங்கன்னு சொன்னவங்களுக்கு எல்லாமே இனி நல்ல மாற்றங்கள் வரும். குறிப்பாக அந்த நாளில் தரக்கூடிய முன்னோர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய திதி, தர்ப்பணம், யாகம் வளர்த்துறது, இவை எல்லாமே அந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தர்ப்பணம் தர முடியும், திதி தர முடியல, தர்ப்பணம் தர முடியல, ஒரு எள் தண்ணீராவது இறைக்க வேண்டும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு ஒரு நல்ல சக்தி வாய்ந்த நாளாக தான் அந்த நாள் இருக்க போகுது. அப்போ நல்ல உள்ளம் கொண்ட, மென்மையான குணம் கொண்ட கன்னிராசிக்கார நண்பர்களே, அன்பு பாசத்திற்கு இயங்கக்கூடிய நபர்கள் நீங்கள் நல்லா இருக்கணும். இந்த உலகத்தில் ஏன் உலகத்தில்னு சொல்கிறேன்னா, இங்கே காசு, பணம், போட்டி, பொறாமை, வைத்தறிச்சல்னு இங்கே நிறைய மோசமான நபர்கள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நடுவில் அந்த கன்னிராசிக்காரங்க அன்பு பாசத்திற்கு முக்கியத்துவம் தர நீங்கள் தான் நல்லா இருக்கணும். முக்கியமாக உங்களுக்கு தான் நிறைய நல்ல விஷயம் நடக்கணும். உங்களை மாதிரி நபர்கள் இந்த உலகத்தில் அதிகரிக்க தான் இந்த உலகமாக இருக்கும். ஆகவே இது போன்ற நல்ல நாட்களை பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசியில் பிறந்தவர்கள். கடகராசிக்காரர்களுக்கு, ஏன்னா இவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த சிறப்பான ஒரு மாதமாக தான் இந்த ஆடி மாதமே ஆரம்பமாயிருக்கு. ஏன்னா இவர்களுக்கு தொடக்கமே இந்த மாதத்தில் தான், தட்சிணாயனம் காலத்தில் தான் இவர்களுக்கான நல்ல மாற்றங்கள் நிறையவே நடந்திருக்கும். ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம், கடகராசிக்கார நண்பர்களே, உங்கள் வாழ்வில் நீங்கள் இந்த தட்சிணாயனம் காலம் என்னென்ன வருது, ஆடி மாதம், ஆவணி மாதம், புரட்டாசி மாதம், ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், சரிங்களா? இந்த 6 மாதங்களை கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த 6 மாதங்களில் அவங்களுடைய லைஃப்பில், ரியல் லைஃப்பில் ஒன்று திருமணம் ஆகிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும், வேலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும்,
சரிங்களா? இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த 6 மாத காலங்களில் அவங்க லைஃப்பில் எப்போ எந்த வருடம் நடந்திருந்தாலும் அது இந்த 6 மாத காலங்களில் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை கடகராசிக்காரங்க உற்று கவனித்து பார்த்தா தெரியும். அப்போ இவர்களுக்கான இந்த தட்சிணாயனம் காலத்திலேயே இவங்களுக்கான மாதமே ஆடி மாதம் தான். கடகராசிக்காரர்களுக்கான மாதமே ஆடி மாதம் தான். அதனால தான் நான் ஆடி மாதத்துக்கான பலன்கள் கொடுக்கும்போதே நான் கடகராசிக்காரர்களுக்கு மிக தெள்ள தெளிவாக சொன்னேன். ஐயா, பத்த ராசிக்காரர்களுக்கு இந்த தட்சிணாயன காலம் சிறந்த காலமாக இருந்தாலும் கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆடி மாதம் தான், இந்த 6 மாதங்கள்லேயும் சிறந்ததே ஆடி மாதம் தான். அதுலேருந்து தான் ஆரம்பமே ஆகுது. அப்போ இந்த மாதத்தை உங்கள் வாழ்க்கைக்கான திட்டங்களை ஒவ்வொரு நாளுமே திட்டங்களை தீட்டுவதை மறந்துடாதீங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க, அதாவது செயல்முறைப்படுத்த வேண்டாம், ஆனால் திட்டத்தை தீட்டி வைங்க. உங்கள் லைஃப்க்கான எதிர்காலத்திற்கான பிளான், இதை தான் நான் பண்ண போகிறேன், இதை தான் செய்ய போகிறேன். இதை நான் ஆரம்பிக்க முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த ஆடி மாதம் ஆரம்பிக்கும் யாரெல்லாம் அந்த பதிவை பார்த்தீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆகவே இந்த கடகராசிக்காரர்களில், ஏன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். பெரும்பாலும் ஃபாரினில் வேலை செய்கிறாங்க கடகராசிக்காரங்க, வெளியூர் வேலை செய்கிறாங்க. உள்ளூர்லேயே இருந்தாலும் வெளியூர் அடிக்கடி போய் வேலை பார்த்துட்டு வரக்கூடிய அலைச்சலான சூழ்நிலைகள் இருந்திருக்கு. நான் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களை பார்த்த வரைக்கும் என்ன தெரிய வருதுன்னா, இந்த முன்னோர்கள் வழிபாடு அதிகமாக சரிவர செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் தான் இந்த ராசிக்காரங்களாக இருக்காங்க, கடகராசிக்காரங்க. காரணம் என்னன்னு இப்போ நான் சொன்னது தான். வெளியூர் போகிறது, வெளிநாட்டில் இருக்கிறதுன்னு சொல்லி பெரும்பாலும் இவர்களுடைய வாழ்க்கை முறை வெளி மாநிலத்தை சார்ந்தோ, வெளிநாடுகளை சார்ந்தோ, வெளியூர்களை சார்ந்தோ இருப்பதால் இவர்களால் சரியான நேரத்தில் அந்த முன்னோர்கள் வழிபாடு இது எல்லாமே செய்ய முடியாமல் போயிடுது. இதனால் பார்த்திங்கன்னா இவங்க லைஃப்பில் என்னப்பா எதுனாலுமே எனக்கு ஏதோ ஒரு இடத்துல தடங்கள் பாருங்கள். திறமை இருக்கும், அதற்கான இடத்துல இருப்பாங்க, நல்ல எண்ணங்கள் இருக்கும், கடுமையான உழைப்பாளியாக இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் இவங்களால் அடுத்த நிலைமைக்கு போக முடியாமல் இருக்கும். இவங்களை விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஒன்றுமே தெரியாத நபர்கள்லாம் இவங்களை தாண்டி பெரிய பெரிய பொசிஷன் போயிட்டுருப்பாங்க. இதை கடகராசிக்காரங்க பார்த்து நிறைய பேர் என்ன நடக்குதுன்னே தெரியல, என்னை சுற்றி எல்லா விஷயமும் எங்கிட்ட இருக்குது, ஆனால் அதற்கு தகுதியான நபராக நான் இருக்கேன், ஆனால் ஏன் அந்த இடத்துக்கு என்னால் போக முடியலன்னு புலம்பக்கூடிய நபர்கள் அவங்க. அப்போ இவங்களுக்கு இந்த முன்னோர்கள் வழிபாடு சரிவர செய்ய வேண்டும். அதை நாம் செய்யாமல் விட்டதும் நம் வாழ்வில் என்னதான் நல்லபடியாக ஜாதக அமைப்புகளே இருந்தாலும் அந்த நீங்கள் நினைக்கிற அந்த முன்னேற்றங்கள் கிடைக்காம ஏதோ ஒரு இடர்பாடுகளும் தடைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதை கடகராசிக்காரங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்கே ஃபாரினில் எந்த மூலையில் இந்த உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலுமே அந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக முன்னோர்கள் வழிபாட்டை செய்துவிட்டு செல்வது நல்ல ஃபேமிலிக்கே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா முன்னோர்கள் வழிவிட்டால்தான் இங்கே உங்கள் வாழ்வில் எல்லா நல்லதுமே நடக்கும், எல்லா மாற்றமும் கிடைக்கும். அவர்களுடைய மனதார வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள் இதெல்லாமே கிடைக்கணும். அப்போ கடகராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் இந்த ஆடி அமாவாசையில் கண்டிப்பாக முன்னோர்கள் வழிபாட்டை தவறாமல் செய்யுங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துரும். சரிங்களா? ஆக மொத்தம் கடகராசிக்காரர்கள் கடின உழைப்பாளி, நல்லா உழைக்கக்கூடிய நபர்கள். ஆனால் ஏன் இவங்க முன்னேற மாட்டேன்றாங்கன்னு சில விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது இவங்களுடைய கடின உழைப்பை உறிஞ்சி எடுக்கக்கூடிய இடத்துல இவங்க மாட்டிக்கிறாங்க. பெரும்பாலும் பாருங்கள், இந்த பதிவை பார்க்கக்கூடிய கடகராசிக்காரங்களே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேலை செய்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்லா வேலை வாங்குவாங்க, ஆனால் முழுமையான முன்னேற்றம் உங்களுக்கு வராது. உங்கள் மேலே இருக்கிறவங்க தான் சம்பாரிச்சிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ இவை எல்லாமே எங்கே ஆரம்பிக்குது? நல்ல ஒரு மனத்தெளிவும் வாழ்க்கைக்கான திட்டமிடலும் இருந்துருச்சுன்னா கடகராசிக்காரங்க தன் வாழ்க்கையை நல்ல இடத்துல அமைச்சுக்குவாங்க. சரிங்களா? சரி, இப்போ இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். சிம்ம ராசிக்கார நண்பர்களே, நம்ம சொல்லியிருந்தோம் தட்சிணாயன காலத்தில் வரக்கூடிய இந்த ராசி, இந்த காலம் நிறைய நல்லது நடந்திருக்கும். இந்த 6 மாதங்களில் தான் உங்களுக்கு திருமணமானது, குழந்தை பிறந்தது, அப்புறம் பார்த்திங்கன்னா வேலை கிடச்சிது. இப்படி சிம்மராசிக்காரங்க இந்த 6 மாதத்தை எடுத்து பார்த்தாங்கன்னா ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி எடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்னதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அந்த மாதங்களுக்குள்ளே தான் நடந்திருக்கும். சரிங்களா? அப்போ அந்த மாதங்களுக்குரிய
ஒரு ராசியாக நீங்கள் இருக்கீங்கன்றப்ப இந்த காலகட்டத்தில் குறிப்பாக சனி பகவானுடைய தாக்கம் இருக்குன்றப்ப இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சனி பகவான் வழிபாடு சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய கதவுகள் ஓப்பன் ஆகும். என்னங்க கதவுகள் ஓப்பன் ஆகுன்றீங்க? ஆமாம், உங்கள் வாழ்க்கைக்கான திட்டமிடலுக்கான எதிர்காலத்திற்கான பல வழிகள் பிறக்கும். பயணங்கள் மேற்கொள்வதில் கவனம் தேவை. சரிங்களா? அதிவேக பயணம் இந்த நேரத்தில் வேண்டவே வேண்டாம். குறிப்பாக புதிய திட்டங்களை இந்த மாதத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இன்னொரு பக்கம் இந்த ஆடி அமாவாசையில் பார்த்திங்கன்னா வியாதிபாத நாம யோகம். சரிங்களா? அப்போ பாருங்கள், நல்ல செயல்களை எதையும் செய்ய வேண்டாம். ஆனால் தானம் செய்வது, தர்ப்பணம் கொடுப்பது, திதி கொடுப்பது, இது போன்ற வழிபாடுகளை மட்டுமே செய்ய உகந்த ஒரு நாளாக தான் பார்க்கப்படுது. சரிங்களா? அப்போ நம்ம சொன்னோம் இந்த ஆடி மாதத்தில் திட்டமிடுதல் முக்கியம்னு சொல்லிகிட்டே இருந்தோம். அப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம், இந்த 6 மாதங்கள்லேயே தட்சிணாயன காலங்கள்லேயே இவர்களுக்கு சிறந்த மாதமாக வருவது ஆவணி மாதம் வருகிறது. அப்போ இவர்களுடைய ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய, ஆடி மாதத்தில் இவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளும் முடிவுகளும் ஆவணி மாதத்துலேருந்து தான் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? குறிப்பாக ஆடி மாதத்தில் சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கிட்டையும் வாக்குவாதம் சண்டைன்னு எதையும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஆடி மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த பதிவுகளே இதை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். குறிப்பாக கணவன் மனைவி சண்டை வேண்டவே வேண்டாம் இந்த ஆடி மாதத்தில். அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு. இந்த பதிவை பார்க்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன், கணவன் மனைவி சண்டை இந்த ஆடி மாதங்களில் வேண்டவே வேண்டாம். நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு வாதமும் சண்டையும் பூதாகரமாக அடுத்து வரக்கூடிய மாதங்களில் வெடிச்சிடும். அது இன்னும் பல மன அழுத்தத்தை கொண்டு வந்துடும். அமைதியாக இருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளை கட்டுப்படுத்துங்க. ஒரு இடத்துல டென்ஷன், கோபம் வருதுன்னா அந்த இடத்த விட்டு உடனே விலகி போயிருங்க, நவுந்துருங்க. புரியுதுங்களா சிம்மராசிக்கார நண்பர்களே? திரும்பவும் சொல்கிறேன், வாக்குவாதங்கள் வேண்டாம். இந்த ஆடி மாதத்தை அமைதியாக தனியாக உக்காந்து உங்கள் எதிர்காலத்திற்கான திட்டமிடலை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இதில் யாருடைய டிஸ்கஷனோ அவங்க இவங்கன்னு உள்ளே வந்தாவே அங்கே வாக்குவாதம் வரும். நடந்திருக்குது. இப்போ இந்த ஆடி மாதம் இப்போ நம்ம ஆடி மாதம் கிட்டத்தட்ட இப்போ 26 27 பக்கமாக இருக்கிறோம் இப்போ நம்ம. சரிங்களா? அப்போ இந்த டேட்டுக்கு முன்னாடி வந்தால் இந்த 25 நாள் 24 நாள் நீங்கள் எடுத்து பாருங்கள், எத்தனை சிம்ம ராசிக்காரருக்கு வீட்டில் சண்டைகள் பயங்கரமாக வந்திருக்குது. இந்த ஆடி மாதத்தில் சண்டைகள் வந்திருக்கு. சில பேர் போய் விழுந்திருக்காங்க, கீழே வண்டியில் போய் யாராவது விழுந்திருப்பாங்க, ஏதாவது அடிபடுறது, மருத்துவ செலவு, இது எல்லாமே இந்த மாதங்களில் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கவனம் தேவை. சரிங்களா? ஆகவே இந்த மாதங்களில் நீங்கள் செய்யக்கூடிய முன்னோர்கள் வழிபாடும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் நண்பர்களே. இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை நம்ம சொல்லியிருந்தோம், எல்லோருக்கும் நல்லவர்களாக இவங்க வாழ முடியாது. ட்ரை பண்ணுவாங்க, எல்லாருக்கும் நல்லவங்களாக வாழ ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் வாழ முடியாது. வேணும்னே இவங்க மேலே நிறைய கெட்ட பெயர்களை உருவாக்கக்கூடிய நபர்கள் இவங்களை சுற்றி இருப்பாங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தட்சிணாயன காலகட்டத்திலேயே சிறந்த காலமாக வருவது கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை அந்த மாதங்களில் பார்ப்பீங்க. குறிப்பாக இந்த ஆடி அமாவாசையில் விருச்சிக ராசிக்காரர்கள் தானம் செய்வது, முடியாதவர்களுக்கு உதவி செய்வது, குறிப்பாக பெண்களுக்கு, வயதான பெண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியும் தானமும் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். முன்னோர்கள் வழிபாடு செய்வது மிக மிக அவசியம். இந்த காலகட்டங்களில் தேவையற்ற வாக்குவாதங்களோ சண்டைகளோ வேண்டவே வேண்டாம் நண்பர்களே. இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்கள் கடமைகளையும் பொறுப்புகளையும் சுமக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் தனக்கான காலம் எப்போ வரும்னு ஏங்கி கொண்டிருப்பார்கள். எப்போ தான்ப்பா நம்ம மாற்றத்தை நம்ம முன்னேற்றத்துக்கான காலத்தை கையில் பிடிக்க முடியுன்ற அந்த தேடல் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அதிகமான அலைச்சல் இருந்தாலும் அதை அலைஞ்சு செஞ்சு முடிக்கணுன்ற திறமை கொண்டவர்கள் இந்த துலாம் ராசிக்காரங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம், இந்த தட்சிணாயனம் காலங்களிலேயே இந்த ஐப்பசி மாதம் நல்ல ஒரு மாதமாக வர இருக்குது. இந்த மாதங்களில் நல்லதை பெறுவதற்கு இந்த ஆடி மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசையில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாதங்களில் நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த ஒரு காலமாக இருப்பது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடு. ஏன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு முன்னோர்கள் வழிபாடு தான் இவர்கள் வாழ்வில்
நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். எல்லா விஷயத்தையுமே கையில், யோகத்தையுமே கொண்டு வந்து கையில் சேர்க்கும். இதை வந்து துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள், வயதானவர்களுக்கு துலாம் ராசிக்காரங்களை நிறையவே பிடிக்கும். வீட்டில் யாராவது துலாம் ராசிக்காரங்க இருந்தால் பாருங்கள், அவங்க தாத்தா பாட்டிங்களுக்கெல்லாம் அவங்கள தான் பிடிக்கும். ஏன்னா துலாம் ராசிக்காரங்க தான் எல்லோருக்குமான விஷயங்களை யோசிப்பவர்கள். அனைவருக்கும் என்ன தேவையோ அதை யோசிச்சுட்டு தான் கடைசியாக தனக்கான விஷயத்தை யோசிப்பாங்க. மற்றவர்களை இப்போ எங்கேயா ஒரு இடம் வெளியே போகிறோம் வரோன்னா கூட அவங்களுக்கான எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கை தரும் கசப்பான அனுபவம் என்னென்னா, யார் யாருக்கெல்லாம் ஓடி ஓடி உழைச்சாங்களோ ஒரு காலகட்டத்தில் அவங்களாலேயே தான் மன அழுத்தத்திற்கும் உள்ளாகிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரங்க. அப்போ இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். எந்த காலகட்டமாக இருந்தாலும் தன்னுடைய பேக்ரவுண்ட் எப்போவுமே ஸ்டெடியாக இருக்கணும், தான் வந்து எப்போவுமே நிலையாக இருக்கணும் அப்படின்றத இவங்க உறுதி பண்ணிக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு உதவி பண்ணணுன்னா கூட நம்ம கையில் ஒரு 10 ரூபா இருந்தால் தான் பண்ண முடியும். இதை உணர்ந்த நபராக இருக்கும் துலாம் ராசிக்காரங்க லைஃப்பில் நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க. முன்னோர்களுக்கு பிடித்த ஒரு ராசி தான் இந்த துலாம் ராசி. ஆகவே அன்றைய ஆடி அமாவாசையில் சக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் செய்யும் முன்னோர்கள் வழிபாடு பல மடங்கு உங்களுக்கு யோகத்தையும் நல்லதையும் கொண்டு வந்து கொடுக்கும். ஜாதகப்படியே நேரம் சரியில்லாமல் இருந்தாலும் எல்லா யோகத்தையும் கொண்டு வந்து சேர்த்துரும், நல்லதையும் கொண்டு வந்து சேர்த்துரும். வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்கலாம். இதில் நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு இந்த தட்சிணாயன காலம் உகந்த காலமாக இருந்தாலும் இந்த மாதங்களிலேயே மார்கழி மாதம் இவர்களுக்கு கடைசி மாதம். மார்கழி மாதம் இந்த தட்சிணாயன காலங்களில் கடைசி மாதம் மார்கழி மாதம். இந்த மாதம் இவர்களுக்கு ஏற்ற மாதமாக இருக்கிறது இந்த மாதம். ஆகவே இவர்களும் இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகள் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். ஆகவே இந்த அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாட்டை கண்டிப்பாக தவறாமல் செய்யுங்க. ஆகவே இந்த 6 ராசிக்காரர்களுக்குமே இந்த ஆடி அமாவாசை பல வருடங்களுக்கு பிறகு மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக வந்திருக்கு. யார் யாரெல்லாம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எனக்கு நல்லது நடக்கலை, எனக்கு தொடர்ந்து பிரச்சனை, எதை தொட்டாலும் தோல்வின்னு நீங்கள் மனதுக்குள்ளே புலம்பிக் கொண்டிருந்தீர்களோ உங்களுக்கு எல்லாமே இந்த நாள் ஒரு வரப்பிரசாதம். இந்த நாள் நீங்கள் செய்யும் முன்னோர்கள் வழிபாடு இதுவரை உங்கள் வாழ்வில் இருந்த கஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்டிப்பாக தீர்த்திரும். நீங்கள் செய்யும் தானங்கள் உங்கள் வாழ்வில் செழுமையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். ஆகவே இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நபர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதை தாண்டி மற்ற ராசிக்காரர்களுக்கு என்னென்னன்றதை நான் அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக தவறாமல் பதிவுகளை பாருங்கள். ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும். காரணம் இல்லாமல் இந்த பதிவுகள் உங்கள் கண்ணில் படலை. இறைவனுடைய அருளும் பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு சக்தியும் உங்கள்கிட்ட இருக்குது. ஆகவே இனியாவும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.